வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் அப்படின்ற இந்த கேமை தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். விளையாண்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுதோ இல்லையோ ஒரு 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துருக்கிறேன். அந்த 3 மேட்சுமே நமக்கு ஜெயித்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம். ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. எல்லாம் எனக்காக தான் கைஸ், ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பின் வீலில் என்ன ஜெம்ஸா? எஸ்ங்க, 10 ஜெம்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கிறது அதிர்ஷ்டம். சரி, ஓகே. மற்ற இதெல்லாம் வேணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆட் பார்க்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேமுக்கு போயிடலாம். ஃபைண்டிங் ரூம் எஸ்டிமேட்டட் வெயிட் டைம் 15 செகண்ட்ஸ், 32 பிளேயர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க. கேம் லோட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் அப் நிறைய மேப்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் நமக்கான ஒரு மேப்பை வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க கேஸ், ஓகேங்களா? அந்த மேப்பில் நம்ம விளையாடணும். ஃபஸ்ட்டு என்ன மேப் வரப்போகுது? இதுவா? இதோட பேர் என்னடா? ஸ்பின் கோ ரவுண்ட் ரேஸ் டு ஃபினிஷ். ரேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். 32 பேரில் 16 பேரை வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணுவாங்க. டேய், கரெக்டாக போய் இந்த இதுலேயே மோதிரம் பாருங்க, பார்த்து போடா. டே 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 அவ்வளோதாங்க, சொன்னேன். எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கம்லாம் கண்ணி வெடியா. இந்த பக்கம் டேய் என்னங்க இப்படி கொஞ்சம் விளையாடுறேன்னு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த கேம்லாம் விளையாட்றேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. போக வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கிறேன். அதாவது இந்த வீடியோலேயே அடுத்தடுத்த கேம் நல்லா சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டம்பிள் கைஸ் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. டேய், நடுப்புற ஒரு வழி இருக்குது, அது வழியாக பூந்து போயிடுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குதா? ஜம்ப், அவ்வளோதாங்க. இன்னும் அந்த இடத்துக்கு மட்டும் போயிடணும். டேய், பொறுமை பொட்டுக்கடலையை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. அதுமாரி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோன்னா இந்த இடத்துக்கு போயிருக்கலாம். ஜம்ப் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இருங்க, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அப்பாடி வந்தாச்சுங்க. இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது. ஜம்ப் பண்ணுறா, அப்பாடி ஜம்ப் பண்ணியாச்சுங்க. இந்த பக்கம் ஓ மை காட், கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அடித்து தட்டி விட்டானுங்க. 16 பேரில் மொதல் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகிட போகிறேன்டா. ஏற்கனவே 11 பேர் ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் 5 பேர் தாங்க குவாலிஃபை ஆகணும். டேய் போடா, எலிமினேட் ஆகாதா? மொதல் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகாது. அப்பாடி ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க, குவாலிஃபைட் ஆயாச்சு. முதல் 16 நபர்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர். 1000ல் ஒருவன் மாதிரி நம்ம 16களில் 1. இப்போ மற்றவங்களாம் எலிமினேட் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம அந்த 16 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வரும். செகண்ட் ரவுண்ட் என்ன மேப் வரப்போகுது? நிறைய மேப்ஸ் இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸா? சூப்பர் ஸ்லைடு, ரேஸ் டு ஃபினிஷ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணணும் போல இருக்குது. இந்த பக்கமாக போவோம். ஆடப்பாவி, என்னங்க எனக்கே என்ன நினைத்தா வேதனையாக இருக்கிறது. இப்படி வந்து மாட்டிக்கிறியாடா தம்பி, போடா 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 போடா. ஐயோ, விழுந்துட்டேன். முடியலை, என்னால் முடியலை. ஆஹா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காங்க. தட்டி விட்டு நம்ம கீழே விழுவலை, அப்போனா நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஜம்ப், அவ்வளோதாங்க. இதுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த முன்னேற்றத்தில் நீங்களும் இருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யுங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே அடி வாங்கி மிதி வாங்கி உங்களுக்காக விளையாடிட்டு இருக்கேன் பார்த்திங்களா? அதுக்காக வச்சு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்படியே ஜம்ப்பு ஜெயிக்க போகிறோன்னு நினைக்கிறேங்க. இதில் மோதாத, இதுலேயும் மோதாமல், இப்படியும் மோதாமல், எதுலேயுமே மோதலை. வா மை காட், ஐயோ சொல்லும் போதே ஜம்ப் அப்படி போட்டு உள்ளார என்ட்ரி. ஐயா என்னங்க இது? அப்படி ஜம்பை போட்டு உள்ளார குதிரா, அப்பாடி குவாலிஃபைட் ஆகிடுச்சிங்க. செகண்ட் ரவுண்ட்லேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டோம். இன்னும் ஒரு ரவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆக முடியும். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட வின்னர். அதில் நம்மளால் ஒரு சாம்பியனாக மாற முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். என்ன வரப்போகுது? ஃபைனல் ரவுண்ட் என்ன வரப்போகுது? நிறைய மேப்ஸ் இருக்குது. தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குதுங்க. என்ன வரப்போகுது? என்னடா இவ்வளோ நேரம் லோட் ஆகிட்டுருக்கு? ஆஹா, லேசர் ட்ரேசர், அவாய்ட் லேசர்ஸ். இந்த லேசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ண போகணுன்னு நினைக்கிறேன். இதில் 7 பேர் எலிமினேட் ஆகிடணும். ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியும் கைஸ். ஆல்ரெடி ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டான். ரொம்ப நன்றிப்பா தம்பி. தானஸ் வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு போட்டு எல்லாரையும் பொசுக்கிற மாதிரி இந்த லேசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் பொசுக்கிடுது. நெருப்புடா, நெருங்குடா பார்ப்போம், நெருங்குனா பொசுங்கிற கூட்டன்ற மாதிரி கூட்டமாக இந்த லேசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. பட்
இதுக்கெல்லாம் அஞ்சாதவன்டாண்ணா, அஞ்சாதவன்டா. ஜம்ப், அப்படி ஜம்ப். எத்தனை லேசர்ஸ் வந்தாலும் தாக்கு பிடிச்சிடும். 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்கங்க. இன்னும் 5 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகணும். அதில் நான் இருக்க மாட்டேன், நான் தான் வின் பண்ண போகிறேனே. ஜம்ப்பு. டேய் 3 பேர் எலிமினேட் ஆகிட்டானுங்க. ரொம்ப நன்றி. என்னங்க போ நிறைய லேசர்ஸ் வருது. இதெல்லாம் நமக்கு ஜிஜிபி 4 பேர் எலிமினேட்டு, 5 பேர் எலிமினேட்டு, 6 பேர். ஐயோ நம்மளே எலிமினேட் ஆகிட்டோங்க. டேய் என்னங்கடா இது, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா, ஜெயிக்க விடுங்கடா, பிழைக்க விடுங்கடா. என்ன இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளரான். முடியலை. மறுபடியும் ஒரு மேட்சை போடுவோம். அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்லடப்போ. ஆஹா, ஆடை வேறு போட்டு தொலைக்கிறானுங்க. இதெல்லாம் ப்ளர் பண்ணிடுறேன், கவலைப்படாதீர்கள். நமக்கே காசு வர மாட்டேங்குது, இதில் அவனுங்க ஆடை போட்டு அவனுங்க காசு சம்பாரிச்சிக்கிறானுங்க. ஃபைண்டிங் ரூம் எஸ்டிமேட்டட் வெயிட்டட் டைம் 15 செகண்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 32 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம முதலிருந்து மேட்சை போட்டுட்ருக்குறோம். இந்த வாட்டி என்னடா மேப்பு தர போகிறீங்க? முதல் மேப் என்ன மேப்பாக வரப்போகுது என்று பார்க்கலாம் நண்பர்களே. லாவாலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஜங்கிள் ரோல். இந்த சாக்கடையை பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி இருக்குது. இது இருக்குது பாருங்கள், அந்த சாக்கடை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க எனக்கு சாக்லேட் மாதிரியே இருக்குது. இந்த வாட்டி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக ஜம்ப் பண்ணிவிடுவேன். அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி போய்ட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படி போட்டு இந்த உருளும் இந்த ரோலர் மேலே தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இதில் நான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு ஏங்க என்னமோ எமௌண்ட்டை போட்டு நம்மளை பிடிச்சிக்கிறாங்க. அவன் இதுக்கெல்லாம் அஞ்சாதவன் அசையாதவன்டாண்ணா. ஜம்ப்பை போட்டு இன்னொரு ரோல் இருக்குது, இதையும் தாண்டி போயிட்டு அந்த சாக்கடை மலை மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளர் ஆகிவிடலாம் நண்பர்களே. இருங்க, இதுலேருந்து அப்படி ஜம்ப்பு போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்படியே இந்த பாலத்தை எல்லாம் கடந்து இந்த கற்களின் மீது தாவி குதித்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூடி திறக்கும் சுவர் ஒன்று இருக்கும். அதில் ஜம்ப்பை போட்டு விட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு. ஆரம்பமே ரணகலமாக இருக்குது. இந்த கேமில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு ஆகிறோன்னா அப்போ மற்றவங்களாம் எந்த அளவுக்கு மோசமான பிளேயராக இருப்பான்னு நினச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் மோசமாக விளையாடிட்டுருக்கானுங்க. அப்போனா இந்த கேமில் நம்ம விளையாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு டேஞ்சர், அந்த ட்ராகன் மண்டை அமௌண்ட்டை போட்டு நம்மளை கட்டி பிடிச்சிக்கிட்டான் பார்த்திங்களா, அவன் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவன் இந்த மாதிரி அமௌண்ட்டை போட்டு எல்லாரையும் நாசம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நம்மள்ட்ட அந்த மாதிரி அமௌண்ட்டு எதுவுமே இல்லை. அதனால் நம்ம தோற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் சுதாரிப்பாகத்தான் விளையாட வேண்டும். இங்கே மற்றவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்லையே குவாலிஃபை ஆகிட்டோம் பார்த்திங்களா. மற்ற நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். இன்னும் 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகணும். இன்னும் ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆகணும். யார்? அந்த அதிர்ஷ்டசாலி. ஓகேங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க. ரவுண்ட் ஓவர். நெக்ஸ்ட் மறுபடியும் 2வது ரவுண்டு என்ன மேப் வரப்போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள். ஓகே, டைல் ஃபால். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணி நம்ம அந்த ஃபினிஷை அடையணும். இதில் நம்ம பண்ண தேவையில்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாதையை நமக்காக போட்டு தருவார்கள். பாதையை நாம் தேட தேவையில்லை, இவர்களே நமக்கு பாதையை போட்டு தருவார்கள். இங்கே போகிறானுங்க பாருங்கள், அவனுங்க உளுந்து நமக்கு பாதையை உருவாக்கி தரானுங்க. என்னங்க ஸ்ட்ரைட்டாக போகுது. ஆஹா, உழுந்துட்டானுங்க. எவனாச்சும் ஒரு புண்ணியவான் கண்டுபிடிப்பார் பாதையை, நாம் அதில் தாவி குதித்து குவாலிஃபை ஆகிவிடலாம். இந்த பக்கம் இருக்குதுங்க. ஐயோ டேய், இதுக்குள்ளார எல்லாம் குவாலிஃபை ஆகிருப்பானுங்களே. இருங்க, மறுபடியும் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடலாம். அப்படி இங்கே போய்ட்டு ஒரு ஜம்ப்பை போட்டு விட்ருவோம். ஜம்ப்பை போட்டு விட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 பேரில் குவாலிஃபை ஆக முடியுமா? ஆக முடிந்து விட்டது. குவாலிஃபை ஆகிவிட்டோம். ஃபைனலுக்கும் சென்று விட்டோம். இந்த வாட்டியாவது ஃபைனலில் ஜெயிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். அதற்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்கள் நண்பர்களே. எனக்காக லாஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகி கொண்டு இருக்கின்றது. என்ன மேப் வருகின்றது என்பதை பார்க்கலாம். என்ன மேப் வரும்? லாஸ்ட்டு மேப் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் கடினமான மேப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். லாவா லேண்ட். இந்த லாவாவில் குதிக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம். இதில் ஜெயிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கின்றது. அப்படி ஜம்ப். இதில் ஜம்பை போட்டோமா, எடுத்து இங்கே வந்து இந்த பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக உருவாகி கொண்டே இருக்கும். அது மேலே ஏறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாவாவில் விழுவாமல் நம்மளை காப்பாற்றிக்கணும் கைஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் நம்ம விளையாட வேண்டிய கேமு. இருங்க, அந்த இடத்துக்கு ஒரு ஜம்ப். அப்பா டே விழுந்துடாதரா எப்பா. இருங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்குது.
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போவோம். இதிலெல்லாம் நம்ம நின்றுக்கிட்டு டேய் விழுந்துட்டேன், எலிமினேட்டட், சோலி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு தான் போடணும். இன்னும் ஒரு மேட்ச்சு தான் போட முடியும். ஏன்னா வீடியோ 20 நிமிஷத்துக்கு மேலே போணுச்சுன்னா பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால மறுபடியும் இருங்க, இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளரில் போட்டு விட்டுறேன். எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd மேட்ச்சுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் ஆகணும். இதெல்லாம் எவன்டா கேட்டான், போடா. ஜெயிக்கலான்னு பார்த்தா ஸ்கிப்பை கொடுத்துட்டு போயிடுவோம். 3வது மேட்ச். இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றாலும் ஜெயித்தாலும் இதுதான் கடைசி மேட்சாக இருக்க போகின்றது இன்றைக்கு. 1% வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாட்டி என்ன மேப் வரப்போகிறது என்று பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வாட்டி என்ன மேப்பு, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சும்மா லைக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி வைப்போம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கை போட்டு விடுங்கள் நண்பர்களே. ஸ்னோ, இந்த கேம் நல்லா இருக்குங்க. ஐஸ் ஹைட்ஸ், ரேஸ் டு ஃபினிஷ். இதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஆகிடும். இதில் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ரவுண்டு தான் என்ன ஆகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் அசால்ட்டாக குவாலிஃபை ஆகிடுவேன். அப்படியே வந்து இதில் வழுக்கி விடும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. இந்த குண்டுக்கள்லாம் அடிப்படாமல் நம்ம இங்கேயே அப்படியே அசால்ட்டாக ஏறி போயிடலாம். குண்டில் அடிபட்டுறதா, ஓகேங்க. இந்த இடத்துல தட்டி விடுறதுக்கான கட்டைகள் 2 இருக்குது. இதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன்டா, நான் சிக்க மாட்டேன். இந்த இடத்துல நிறைய இதிலலாம் மோதணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸிங்கில் குத்துற மாதிரி பின்னாடி ரிட்டன் போவோம். அங்கே பாருங்க, டே ஐயோ சை, இருங்க மறுபடியும் முதல்ல இருந்து தான் போய் ஆகணும். இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு விட்டு இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, அவ்வளோதாங்க. 2வதாக வந்து பார்த்திங்கன்னா 3வதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குவாலிஃபை ஆகியிருக்கின்றோம் நண்பர்களே. இங்கே மற்ற நண்பர்கள்லாம் குவாலிஃபை ஆகிறதுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் மண்டையன் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி கொண்டு இருக்கின்றான். கிறிஸ்மஸ் தத்தா தானே, இல்லை போலீஸ் ட்ரெஸ்ஸா என்னன்றது எனக்கு தெரியவில்லை. இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சறுக்காமரம் விட்டுட்டுருக்கிறாரு. அப்படியே சர்ன்னு வந்து மோதிக்கிட்டாருங்க அவர். இங்கே எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். 10 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க, 11 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க, 12, 13, 14, 15, 16 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நாம் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த ரவுண்ட் ஓவர் ஆகி விட்டது. 32 பேரில் 16 பேர் ரிமைனிங் தான் இருக்கிறோம். 16 பேர் தான் மிச்சம் மீறி இருக்கின்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 8 பேர் தான் ஃபைனலுக்கு போக முடியும். அதில் ஒருவராக இருந்தால் நல்லது நண்பர்களே. இந்த வாட்டி என்னடா நாங்கள் இது எலும்பு கூட்டு வாயிலேருந்து தண்ணிலாம் ஊற்றுது. சூப்பர் வாட்டர் பார்க். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய தண்ணி சறுக்கு மேப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் தண்ணி கடைசியாக முடிஞ்சது. ஜம்ப், அப்பாடி, இங்கே ஒரு ஜம்ப், அப்பாடி, இங்கேயும் தாவியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் குதிச்சு அதில் ஏறா, ஐயோ சை, இருங்க, இப்படி குதிச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரட் பீச்சில் அப்படியே குதிச்சிடலாம். ஸ்பீடெலாம் ஆக்கி விடுதுங்க. சுத்திகளில் அடிபடாமல் தாவி விட்டோம். அடுத்தது இங்கே மறுபடியும் ஸ்பீட் ஆக்கி விட்டுரும். ஜம்ப் பண்ணி இங்கே குண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து கொண்டு இருக்கின்றது. சுத்திகளில் அடிபடாமல் தப்பிட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குதுங்க. இதிலெல்லாம் நான் மாட்டுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஐயோ சை, அவனுங்க அடிக்க தேவையில்ல, நம்மளே போய் கீழே விழுந்து விடுகிறோம். இதுலேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு போட்டு, என்னங்க இது ஸ்டீரிங்லாம், காரில் உள்ள ஸ்டீரிங்லாம் ஏன்டா இங்கே வைக்கிறீங்க? அப்படியே ஜம்ப்பு போட்டு விட்டு சறுக்கு மரம், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இதில் கோட்டை விட்டுறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு இதுலேயும் ஸ்பீடப் ஆக்கி விட்டுறதுலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். ஏங்க நான் இந்த ஸ்க்ரோல் பண்ணவே இல்லைங்க, நான் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டேன். கேம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. இருங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப்பை போட்டு ஜம்ப் கொடுக்குறேன், ஆனால் ஜம்ப் ஆக மாட்டேங்கிறான். ஜம்ப், அப்படி இதில் ஜம்ப் ஆகிட்டான். அப்படியே ஸ்பீடப். நடுப்புற லாவா கட்டிகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் அஞ்சாத உண்டாண்ணா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருப்போம். இந்த ஸ்பீடப் மேலேயே போயிட்டு ஸ்பீடப் ஆகி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கலாம். விழுந்துடாதா, அப்பாடி. ஓகே ரைட்டுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடப் மேலெலாம் போயிட்டு, என்னங்க இன்னுமா கேம் போயிட்டுருக்குது? என்னங்கடா அது, அடப்பாவிகளா, பாறைகள், கரும்பாறைகள், எத்தனை பாறைகள் வந்தாலும் உடைத்து செல்லு, நசுங்கி புசுங்கியாச்சும் நம்ம ஜெயிச்சிருவேன். அப்படி அவ்வளோதாங்க. என்னங்க முள் ஈட்டிகள்லாம் வருது. ஜெயிக்க போகிறோம். என்னங்கடா அது, இருங்க மறுபடியும் இந்த முள் ஈட்டிகள்லேருந்து தாவி அப்படி ஜெயிக்க போகிறோம். ஐயோ சை, மறுபடியும் ஐயோ முள் ஈட்டியில் குத்திட்டாங்க இந்த வாட்டி. இருங்க அப்படியே தாவி இதுலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு. ஆனால் நம்ம ஜெயிக்க மட்டும் மாட்டேங்கிறோம். இந்த வாட்டி குவாலிஃபை ஆகிட்டோம். குவாலிஃபைட் டு ஃபைனல்ஸ்.
ஸ்பெக்டேட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற நண்பர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருமே நம்மளை மாதிரி தான் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆக மீதம் இருக்கிறார். யார் அந்த நபர்? இவரா? ஏய் என்னங்க அந்தரத்தில் பாவங்க, ஒரு அந்தரத்தில் பருகும்போது எலிமினேட் ஆகிட்டாயிடு. ரொம்ப மோசம். ரவுண்ட் ஓவர் ஆகிவிட்டது. ஃபைனல் இதுதான் நமக்கு ஃபைனலும் கூட. இதில் ஜெயிக்காட்டி இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுவோம். ஜெயிச்சிட்டாலும் இன்னோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுவோம். ஸோ அதனால் மறக்காம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கை போட்டு விட்ருங்க. வேறு என்ன கேம்ஸ் வீடியோலாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓ மை காட், இந்த வாட்டர் ஃபாலாக? இதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சூப்பர் ஸ்லைட் ரேஸ் டு ஃபினிஷ். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு விளையாண்டுருக்குறோம். ஸோ இந்த வாட்டி ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர்ரா, உழுவாமலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. அப்படியே இதில் ஒரு ஜம்பை போட்டுவிட்டு இங்கே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் சர்ன்னு சறுக்கிட்டு வந்துடலாம். ஏங்க இவன் என்னங்க நம்ம கூட ஒட்டிகிட்டு வரான்? இவன் ஜெயிச்சு விட போகிறான். அப்படியே ஜம்பை போகிறான். ஏங்க என்னங்க பண்ணுறான் அவன்? எங்கேயோ குதிச்சு எங்கேயோ வராங்க. ப்ரோ பிளேயராக இருப்பாப்லையோ? நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவுக்கே ப்ரோடா. சூறாவளிலையும் சிக்க மாட்டேன்டா. இந்த தடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி நான் ஜெயிக்காமல் போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றாலும் ஜெயித்தாலும் மீசையை முறுக்கி கொண்டு போக வேண்டியதுதான். டே முடிஞ்சிடுச்சிங்க கதை. அவ்வளோதாங்க, எலிமினேட் ஆகிட்டோம். சரி ஓகேங்க. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணுங்கள். மேட்ச்சில் தான் ஜெயிக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆச்சும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இப்படிக்கு உங்கள் மதன் SR. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய். இவனுங்க வேறு ஆடை போட்டு உயிர் எடுக்கிறானுங்க.